ஹாய் எவ்ரி ஒன். நான் இன்னைக்கு என்ன சமையல் போக போகிறேன்னு தெரியுங்களா? சிறுகீரை கடை போக போகிறேங்க. புடலங்காய் பொரியல் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. பாருங்க, சிறுகீரை க்ளீன் பண்ண போகிறேன் பார்த்து வைக்கிறதுக்கு. மேலே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கு. நான் உள்ளே பாருங்க எப்படி இருக்கு கிடக்குதுங்க. அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இது கடைக்கு போகிறேங்க. ஒரு கீரையில் அவ்வளோதாங்க கீரை வந்துடுச்சு. இதெல்லாம் குப்பைங்க. குப்பையில் வச்சு கட்டிடுறாங்க. உள்ளே கட் பண்ணி கீரை தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க கீரை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோங்க. இங்கே பாருங்கள், அம்மா புடலங்காய் க்ளீன் பண்ணுறாங்க. ஸ்பூன் வச்சு மேலே தூளாக எடுக்கிறாங்க. நான் கீரைக்கு போடுறதுக்கு ஒரு 5 பச்சை மிளகா, 5-6 பல் பூண்டு, 2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் வெட்டினேங்க. அவ்வளோதான். நம்ம போய் கீரை வேக வைக்க போகிறேன். இப்போ நான் கீரை வேக வைக்க போகிறேங்க. சட்டி வச்சாச்சு, அடுப்பு ஆன் ஆயிடுச்சு. தண்ணி ஒரு சம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி நல்லா கொதிக்கிடுங்க தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிச்சுங்க, கீரை போட்டுக்கலாங்க. தேவை அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நான் பருப்பு கீரை வேக வச்சு எடுத்துட்டேங்க குக்கர்லேருந்து. பாருங்கள், பருப்பு கீரை நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கடையை போகிறோங்க. பருப்பு கட்டை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. நல்லா கடைஞ்சிச்சுங்க. கடைஞ்சி நல்லா சூப்பராக கடைஞ்சிட்டேன். இப்போ தாளிக்கு போகிறேங்க. வடை சட்டி வச்சாச்சுங்க, எண்ணெய் ஊற்றாச்சுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா வரமிளகா போடலாம், சீரகம், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டினா கூட நல்லா இருக்குங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனாலும் நான் பெரிய வெங்காயம் போட்டுறேன். நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் கீரைக்கு போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிறுகீரை பாருங்கள். இப்போ கீரை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கீரை கடையாச்சுங்க. பாருங்கள், உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க.